கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனம் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 75ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. ஜெயம் கர்த்தரால மட்டும்தான் வரும். பிரியமானவர்களே, இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். கிழக்கிலிருந்தோ மேற்கிலிருந்தோ வனாந்தரத்திலிருந்தோ ஜெயம் வராது. ஜெயம் கர்த்தரால் மட்டும்தான் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆசாப் இப்படி எழுதுகிறார். இன்னைக்கு நிறைய ஜனங்கள் நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜெயம் எங்கிருந்து வரும் என்று சொல்லி யோசித்து கொண்டே இருப்போம். நான் ஒன்று சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க கண்கள் அவரை நோக்கி பார்த்திருந்தால், சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயம் மனிதர்களை பார்த்து கொண்டிருக்கிறது, சூழ்நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறது, உறவினர்களை பார்த்து கொண்டிருக்கிறது, வாக்கு பண்ணினவர்களை பார்த்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக சொல்லுகிறேன், கர்த்தர் ஒருவரிடம் பேசாவிட்டால், கர்த்தர் ஒருவருக்கு கொடுக்காவிட்டால் நிச்சயமாக அது வராது. அது எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, ஜெயம் வரும் என்று சொன்னால் அது கர்த்தரால் மாத்திரமே வரும். இந்த ஜெயத்துல சமாதானம் இருக்கும். அதனாலதான் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்ப ஜெயம் வருகிறது மனிதன் மூலமாக தான் வரும். ஆனால் தேவன் சொல்லாம வராது என்பதை வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்னைக்கு எழும்பி இன்னைக்கு வருவாங்க, பணம் தரேன்னு சொன்னாங்க, இவங்க எனக்கு இந்த உதவியை செஞ்சிருவாங்க என்று சொல்லி நம்பிக்கொண்டு இருக்கிறீர்களா? உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கட்டும். நாசிலுள்ள மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது யாரா இருந்தாலும் பரவாயில்லை, அவங்க மறந்துடுவாங்க. யோசேப்பு வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. யோசேப்பு பானபாத்திரக்காரனும் ஜெயில சிறைச்சாலையில் இருக்கும்போது யோசேப்பு சொன்னார், நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை நினைத்து கொள்ளு சொல்லி. நிறைய பேர் வாழ்ந்திருக்கும் போது நினைக்க மாட்டாங்க. கடைசியில் என்ன நடந்தது? பானபாத்திரக்காரர் மறந்து போனார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ கர்த்தருடைய நாமத்தினால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஜெயம் கிழக்கையோ மேற்கையோ வனாந்தரத்திலேயோ தெற்கிருந்து வராது, கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரமே வரும். அப்போ நம்ம பார்வை கர்த்தர் மேல இருந்தா நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா? நீதியின் பிதாவே, உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உடைய சமாதான நதியினால் எங்களை நிரப்பும் அப்பா. நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் உடைய வல்லமை இறங்கி வரட்டும். இந்த நாள் ஒரு சமாதானத்தின் நாளாய் உண்டாகட்டும். எல்லா இருதயத்தோடு எங்கள் காவலை காத்துக்கொள்ள உதவி செய்யும் சுவாமி. உடைய பிரசனத்தினால் நிரப்பும். எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் வாய்க்க பண்ணும். உம்மை முன்பாக வைத்து நாங்கள் செயல்பட உதவி செய்யும். பலவீனங்கள் சோர்வுகள் எல்லாம் எடுத்து போடும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.